எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு அலுமினி முன்னாடி படித்த மாணவர்கள் வந்து அங்கே தான் சந்தோஷம் சரியா. ஸோ அந்த அச்சீவர்ஸ்லாம் யாரு, அவங்கள எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியா. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்தோம்னா. Hi, this is Mohan. I have studied BSc IT in Bharatiya University Arts and Science College. Actually, I lost my higher secondary and I was getting only 500 marks. But after joining Bharatiya University, I got an opportunity for a degree, and then I completed MCA, and I'm an architect now in a Formula MNC company. So kindly make your dreams come true with the help of Bharatiya University Arts and Science College. All the best. Myself Soumya. இப்போ நான் திருப்பூரில் ஆக்ஸ்ஃபோர்ட் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக இருக்கேன். நான் வந்து பறந்து வளர்ந்தது எல்லாமே வால்பாறை ஊசிமலை ஸ்டேட்டில் தான் பறந்து வளர்ந்தேன். அங்கே வந்து 2019 நான் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து வால்பாறை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பண்ணினேன். நல்லா டீச் பண்ணாங்க. என்னால் 90% ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னால நான் என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிஎட் சேர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி வால்பாறையிலே 2 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் கீழே வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இங்கே நான் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இப்போ வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எனக்கு நல்ல ஸ்கேல் இருக்கனால நான் அந்த ஸ்கூல் சூஸ் பண்ணேன். இப்போ நல்ல ஸ்கேலுக்கு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸில் டீச்சிங் வந்துட்டிங்கன்னா நல்ல ஸ்கேல் இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணலாம். டீச்சிங் ஃபீல்டுன்னு எடுத்துட்டிங்கனாலே மேக்ஸுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. டீச்சிங் ஃபீல்டு மட்டுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுனாலும் எழுதலாம். எல்லாத்துக்குமே மேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. நல்லா படிங்க. எப்போவுமே மேக்ஸ் வந்து உங்களை நல்ல ஒரு மேக்ஸ் படிச்சிங்கன்னா மேக்ஸ் எப்போவுமே உங்களை நல்ல ஒரு பொசிஷனில் தான் வச்சுருக்கோம். தான் படித்தேன். 2013 to 2015 வரைக்கும் யூஜி முடித்தேன். ஆஃப்டர் தட் சேம் காலேஜ் பிஜி 2016 to 17 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிஜி. பிஎடு இப்போ கோயம்புத்தூர் நீலாம்பூர் காலேஜில் பிஎட் கம்ப்ளீட் பண்ணேன். 5 இயர்ஸாக நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். நம்மளோட கனவு லட்சியம் நிறைவேறினதுக்கு வால்பாறை காலேஜும் எனக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பேரண்ட்டும் இங்கே எஸ்டேட் லேபராக இருக்கும்போது நிறைய மணி ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்மளோட இடத்துல நம்மளோட லட்சியத்தை அடையிறதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து உதவின வால்பாறை காலேஜ். வாழ்க்கையில் நிறைய கனவு இருக்கலாம், ஆனால் அதுக்கு கனவு அடையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நம்மளை சுற்றி தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. டிஆர்பி எழுதுவேன், கவர்மெண்ட் ஜாப் போவேன். கண்டிப்பாக அந்த ஒரு லட்சியத்தையும் நான் முடித்து காட்டுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு ஸ்டாஃப்க்குமே என் மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை போல் மாணவர்களாக இருக்க நீங்களும் இன்னொரு 10 வருஷமோ 5 வருஷமோ 2 வருஷமோ கழித்து உங்களோட ஒரு நல்ல வெற்றியான நிகழ்வை, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு நிகழ்வை இதே நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்புடன் வாழ்த்துறேன் உங்களை. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மேம். Hey fam, very great to everyone and happy orientation to my dear freshers. I'm Divakar from 2021 to 2024 batch. Right now I'm pursuing my master degree in Delhi Asian Business School. First of all, thank you for selecting me as a successful alumni in this college from my batch. I'm very proud and thankful to everyone. My journey in Government Arts and Science College is very fruitful. I don't know why I entered this college. Browsing சென்டரில் போய்ட்டு அங்கே காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு வால்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குன்னே தெரியாது. எனக்கு கோயம்புத்தூரில் எந்த ஊர் வேணால் போட்டு விடுங்கன்னு சொல்லி போட்டுவிட்டு அப்படி வந்து நான் வால்பாறை வந்து ஜாயின் பண்ணது தான். ஃபஸ்ட்டு என்னவோ என்னடா மலை கிராமத்துக்கு சிக்கிட்டோம்னு பயந்துட்டு, தென் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் சேலத்தில் அவ்வளோ காலேஜ் இருக்கு, ஏன் உனக்கு ஏன் வால்பாறை? அப்போ அவங்க எல்லாரும் கேட்டாங்க. எனக்கு அப்போ எந்த ரீசனும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நானும் மண்டே தான் ஆட்டிகிட்டு வந்தேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 3 years of journey in this college and I back to Delhi, I realized that இவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது.
வேற எங்கேயோ காலேஜுக்கு சேர்ந்து நான் வேற எங்கேயோ முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். மாஸ்டர்ஸ் டிகிரின்ற எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் ஒருத்தவங்களும் அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நீ இந்த காலேஜுக்கு போ, இங்கே போய் படி, எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், எங்கே போனால் அப்படி நீ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் நான் எல்லா ஃபேக்கல்ட்டியும் பேசியிருக்கேன், எல்லாருமே எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்லேருந்து லைப்ரரியிலேருந்து எல்லாருமே எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ they are also being successful in their life. They are in Bangalore. Actually, I'm very thankful to our college faculties. I always have respect and thankful to your everyone, ma'am, and their faculty sirs. And then what do you guys want to do this 3 years journey? Always 3 C's rule of follow. First is communication, connection, then competition. So you have to do this. Indoor supporter than I'm very connected. If you have to connect with me, sure you can. Please connect with the faculty and then you can connect with me. Thank you to everyone. Thank you to Honorable Principal Sir, Chori Sir, and Department of Commerce. Very thank you. I'm very proud to be here. Thank you. Good morning everyone. It is truly a pleasure to connect with you all today. Even though it is through a virtual platform, my heart feels right at home. I am Dr. Ranjit Kumar, a proud alumnus of this college and currently working as the guest faculty in the Government Arts Science College, Redia Satram. Though I may not be physically present there, every corner of that campus still lives in my memory. The classroom, the teachers, the friendship and the lesson that shaped who I am today. This college gave me more than a degree. It gave me a direction, values and a deep love for learning, which I now carry forward in my teaching journey. To all the students watching, make the most of your time. You are in a place that make dreams. One day you too might look back in the same pride I feel today. Thank you so much for this opportunity. It's me. Good morning sir, good morning ma'am. Thank you for the opportunity. My name is A. Ashok Kumar from Karumalai Estate in UG degree, Bharatiyar University of Arts and Science College, Valparai. In 2015 to 2018 batch, my working in Physical Director, Viveka Metric Higher Secondary School in Pernaikambalayam. Thank you so much ma'am. Thank you sir. Thank you. குட் மார்னிங். என் பேர் அனுமிதா. நான் 2017 பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன். இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். ஒரு 3 months முன்னாடி வரைக்கும் நான் வால்பாறை பியூரா ஸ்கூலில் +1 +2க்கு மேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். மேக்ஸை பற்றி சொல்லணும்னா நிறையா ஸ்கோப் இருக்குது. டீச்சிங் ஜாப் மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். அதில் மேக்ஸுக்குனே ஒரு பார்ட் இருக்குது. மேக்ஸ் படிக்கும்போது நம்ம ஈஸியாகவே அதை வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. பார்க்குறக்கு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டவுனில் தான் இருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸு 2018 படித்தேன். அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி மேக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணேன். நான் அப்புறம் 3 months பேங்கிங் கோர்ஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா துபாயில் இருக்கேன். துபாயில் பேங்கிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குட் சேலரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்படின்னா எனக்கு எங்கேயுமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ இங்கே எப்படி ஒர்க் இருக்கும், ஒர்க் எப்படி கிடைக்குங்கிற ஒரு டவுட்டு நல்லாவே எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் மேக்ஸிமம் படிச்சிருக்க மாட்டேன். அந்த ஒரு ரீசன்னால் மட்டும் என்னை ஒர்க் எடுத்திருக்காங்க. அதுவும் பேங்கிங் ஃபீல்டில், துபாயில் பேங்கிங் ஃபீல்டில் ஒர்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் மேக்ஸு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும் என்னை வந்து பேங்கிங் ஃபீல்டில் ஜாப் ப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. நான் இப்போ குட் சேலரியில் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். குட் மார்னிங் எவ்ரிவான். நான் வந்து நிஷாந்த் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய ஸ்டாஃப் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் வால்பாறையில் வந்து 2020-25 பேட்ச் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணேன். நான் என்னோடய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து டெல்லியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான சான்ஸ் காலேஜ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கேன். மந்த்லி 18K சேலரி வாங்குகிறேன். காலேஜ் படிக்கும்போதே நான் ஜாவா கிளாஸ் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணேன். அது என்னோடய ஐடி ஸ்கில்ஸ்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம காலேஜில் எம்சிஏ அண்ட் பிசிஏ ரெண்டும் அவைலபிளாக இருக்குது.
என்னோட காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 2016 to 18 பேஜில் BSMS கம்ப்ளீட் பண்ணி இப்போ MSc BEd கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5 இயர்ஸாக ஸ்கூலில் PGCET மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் PGTRBக்கு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட், நீங்கள் டீச்சிங் லைன் இல்லாமல் நிறையா UPSC எக்ஸாம், TNPSC எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, நிறைய எக்ஸாமுக்கு மேக்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸு சூஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனது பெயர் சுப்பிரமணியன். நான் இப்பொழுது மத்திய பாதுகாப்பு படை CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டில் நான் காஷ்மீரில் டியூட்டி பார்த்துட்ருக்கேன். நான் வந்து படித்ததெல்லாம் வால்பாறை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு பாரதியார் யூனிவர்சிட்டி அரசு கலைக்கல்லூரியில் தான் நான் வந்து எனக்கு போலீஸ் வேலை, எனக்கு யூனிஃபார்ம் போடணும்னு ரொம்ப ஆசை. அப்போ எனக்கு போலீஸ் நான் நிறைய டைம் ஒரு 12 டைம் ட்ரை பண்ணி எனக்கு 12ஆம் டைம் தான் எனக்கு கிடைச்சிது. அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலைங்க நான் கிளம்பி போயிட்டேன். நான் கிளம்பி போனதுக்கப்புறம் காஷ்மீரில் நான் டியூட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் பண்ணேன், அப்புறம் தெலுங்கானாவில் பண்ணேன், குஜராத்து, கேரளா, அசாம், இந்த மாதிரி இடத்துல எல்லா ஸ்டேட்லேயும் நான் ஒர்க் பண்ணேன். வெளியே டியூட்டி போனால் 10 நாள் 15 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கே போனாலும் பாம்பு பிளாஸ்ட்டு, ஐடி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா சந்தித்தோம். அப்போ சந்திச்சு BCom-CA டிகிரி வந்து எனக்கு 21 பேப்பர் இருந்தது. 21 பேப்பர் ஒரே அட்டம்ப்டில் நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு டிகிரிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு படிப்பு வந்து நம்ம என்றைக்குமே வந்து நினைக்கக்கூடாது. படிப்பு தான் நம்ம என்றைக்குமே பார்க்கணும். நான் டிகிரி முடிக்கணும்னு நினச்சேன். டிகிரி முடிச்சுட்டு இன்றைக்கும் கூட MCom-CA நான் டிஸ்டன்ஸை போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வேலைக்கு சேர்ந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆயும் எனக்கு வேலை கிடச்சி எனக்கு இப்போ நிம்மதியான வாழ்க்கை, எனக்கு கை நிறையா சம்பளம் இருந்தாலும் நான் MCom பண்ணி அது எனக்கு வைக்கணும், இன்னும் எனக்கு வந்து படிக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அடுத்த போஸ்டிங்கு எனக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் டிகிரி முடித்தேன். டிகிரி முடிச்சுட்டு ஹெட் கான்ஸ்டபிள் நான் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணேன். நான் அடுத்து SIக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வெயிட்டிங்கு. அது வந்துச்சுன்னா அது எதனால எல்லாமே இல்லை டிகிரினால தான். டிகிரி கண்டிப்பாக நம்ம கையில் ஒன்று வேணும். டிகிரி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா படிப்பு முதல் முக்கியம். படிப்பு படிச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து நிற்கலாம். அதனால் படிப்புங்கிறது மிக முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லோரும் படிக்கணும். இன்றைக்கி படித்தனால தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். 12th முடித்து காலேஜ் பண்ணி 12th முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க. காலேஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண தான் தோணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், நாளைக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் படிக்கிற டைமில் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணுங்கள். நான் இதை தான் படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு படிங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸில் வரலாம், ஆர்மியில் ஆஃபீஸராக வரலாம், CRPFல ஆஃபீஸராக வரலாம், போலீஸில் ஆஃபீஸராக வரலாம், IAS IPS இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரைவேட் எக்ஸாம் நீங்கள் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஆனால் அதுக்கு என்ன முக்கியம்? படிப்பு. ஏன் இதை விட நீங்கள் டீச்சிங் கூட நீங்கள் படிக்கலாம். நம்ம காலேஜ்லேயே படித்து எத்தனையோ உங்கள் ப்ரொஃபஸர் இருக்காங்க. எடுத்துக்காட்டாக வந்து எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா மகேஷ் சார் இருக்கார், விவேக் சார் இருக்கார், மனோஜ் சார், அவங்களாம் என்னுடைய BCom-CA நாங்களாம் ஒன்றா படித்தோம். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதனால் ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு நான் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் லேடிஸ் பயப்படாது. லேடிஸ் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. உங்கள் ஸ்டாஃப்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், எதையுமே மறைச்சி வைக்காதீங்க. நீங்கள் உங்களை படிக்க விட்ருக்காங்க, பெற்றவங்க படிக்க விட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பெற்றவங்க மதிப்பை வந்து நீங்கள் வந்து படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ என்னுடைய ஸ்டாஃப்ஸு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கினாலும் நான் வந்து வால்பாறை வந்தாலும் சரி, இல்லை பொள்ளாச்சியில் பார்த்தாலும் சரி, அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, 15 வருஷம் கழித்து
15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி காலேஜ்லேருந்து எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. இதே மாதிரி ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நான் ஃபைனலாக என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த். இதை